ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழி ஷார்ட்கட்ஸில் ஐக்கு தான் நம்ம என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஐ அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தலைவன் அப்படின்ற மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தலைவன் அப்படின்னா அரசன் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஸோ அரசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா மக்களை கடவுள் போல இருந்து காப்பாற்றுவார். அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார், மக்களுக்கு ஒரு குருவாகவும் இருப்பார். ஸோ மக்கள்கிட்ட ரொம்ப கடுகடுன்னு இல்லாமல் தந்தை போல அவர் என்ன பண்ணுவார், ஒரு நிலையான ஆட்சி செய்வாருங்க. அதே மாதிரி அந்த அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நாள் ஒரு அழகான மென்மையான ஒரு கன்னி பெண்ணை பார்க்குறாரு. கன்னி பெண்ணை வியப்பாக பார்க்குறாரு. அந்த பொண்ணை பார்த்து அவர் ரொம்ப வியந்து போய் அந்த பொண்ணுக்கு எப்படின்னா நம்ம கணவன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த தைரியமாக இருக்கிற அந்த அரசன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கோழை மாதிரி ஐயப்பட்டு தயங்கி நிற்கிறாரு. ஒரு வழியாக அந்த பொண்ணுக்கிட்ட சக்கரை மாதிரி இனிக்க இனிக்க பேசிடுறாரு. ஸோ 2 பேருக்கும் ஒரு செட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, 5 பருந்துகளை கிஃப்டாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே அவங்க போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு அந்த கன்னி பொண்ணுக்கு ஒரு பெரிய நோய் வந்துடுது. அந்த நோயினால் அவள் ரொம்பவே இருமிட்டே இருக்கா. ஸோ அந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் இருமலை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தும்பப்பூவில் கசாயம் வச்சு கொடுக்குறாரு. நிறைய கிழங்கு வகைகளை சமைச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மருந்துகளை கூடவே இருந்து கொடுக்குறாரு. ஸோ பாஷணம் அப்படின்றதுக்கு மருந்துன்ற மீனிங் இருக்குது. ஸோ அதனால மருந்துனாலே இது 2 ஒன்று. அப்போ நிறைய என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கு அந்த கன்னி பொண்ணுக்கு இருமல் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தும்பப்பூ கஷாயம் கொடுக்குறாரு. கிழங்கு வகைகளை சமைச்சு கொடுக்குறாரு. மருந்தும் கொடுத்து பார்த்துக்கிறாரு. அப்பயுமே அந்த பொண்ணுக்கு அந்த இருமல் நிற்கலை. உடனே அரசன் என்ன பண்ணுறாரு, சிவன்கிட்டையும் துர்கை கிட்டையும் ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு அந்த இருமல் நின்று அந்த பெரிய நோய் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. அதே மாதிரி கடவுள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாரு. அந்த பொண்ணு எல்லா நோயிலேருந்து விடுபட்டு ரொம்ப மேன்மையாக அடைஞ்சிடுறா. ஸோ இதுதாங்க அந்த ஸ்டோரி. அப்போ ஐ அப்படின்னாலே தலைவன் அப்படின்றது ஸ்கூல் புக் எல்லாமே ஞாபகம் வரும். தலைவன் அப்படின்னாலே அரசன் ஞாபகம் வரணும். அரசனுடைய ஸ்டோரி தாங்க எங்கள் ஷார்ட்கட்டு. அப்போ ஒரு அரசன் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு கடவுளாக இருந்து ஒரு குருவாக இருக்கிறாரு. அவர் கடுகடுன்னு இல்லாமல் தந்தை போல் ஒரு நிலையான ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அப்போ ஒரு அழகான மேன்மையான ஒரு கன்னி பெண்ணை வியப்பாக பார்க்குறாரு அரசன். அந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறாரு. பொண்ணுக்கு எப்படியாச்சும் கணவன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுறதுக்கு ரொம்ப கோழியாக ஐயப்பட்டு நிற்கிறாரு. ஒரு வழியாக அவர் என்ன பண்ணுறாரு, சக்கரை இனிக்க இனிக்க பேசுகிறாரு. ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ 5 பருந்துகளை கொடுக்குறாரு. அப்போ இப்படியே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்கிறதில்ல அந்த கன்னி பெண்ணுக்கு ஒரு பெரிய நோய் வருது. அந்த நோயால் அந்த பொண்ணு ரொம்பவே இருமல் அதிகமாக கஷ்டப்படுறா. ஸோ அந்த இருமலை எப்படியாச்சும் நிப்பாட்டணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, தும்பப்பூ கசாயத்தை வச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிழங்கு வகைகளை சமைச்சு கொடுக்குறாரு. நிறைய மருந்துகளை கொடுக்குறாரு. அப்போவுமே அந்த இருமல் நிற்கலை. உடனே அவர் சிவன்கிட்டையும் துர்கை கிட்டையும் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அந்த பொண்ணுக்கு அந்த பெரிய நோய் இருமல் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த கடவுளும் அந்த நோயை குணப்படுத்தி அந்த பொண்ணை மேன்மை அடைய வைக்கிறாங்க. ஸோ இதுதாங்க அந்த ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.